வெல்கம் கிரேன் டைம்ஸ். இந்த பூமி உருவாகி 450 கோடி வருஷம். இந்த 450 கோடி வருஷத்துல முதல் 1 கோடி வருஷத்துல ஆஸ்ட்ராய்டு மூலமா பூமிக்கு தண்ணி வந்து சேர்ந்துச்சு. தண்ணி வந்ததுலேருந்து முதல் உயிரமான அமீபா உருவாகி அதிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் உருவாச்சு. லட்சக்கணக்கான உயிரினங்கள் உருவானாலும் பருவநிலை மாற்றம், பேரழிவு, பரிணாம வளர்ச்சியிலிருந்து குறைபாடு காரணமா நிறைய உயிரினங்கள் அழிஞ்சிருக்கு. இப்படி அழிஞ்சு போன உயிரினங்கள்ல ஒரு 50 உயிரினங்களை மட்டும் இன்னைக்கு நம்ம வாங்க பார்க்கலாம். ஒலி மாமுன், இதை தமிழ்ல கம்பளி யானைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஐசேஜ் படத்தெல்லாம் இதை பார்த்துருப்போம். படத்துல ஹீரோவே இதுதான். இந்த யானை வட அரைக்கோளத்துல 50 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து கடைசியா 6000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த யானையோட படிமத்தை எடுத்திருக்காங்க. இதோட தந்தம் நீளமா வளைஞ்சிருக்கும். உடம்பு முழுக்க கம்பளி மாதிரி பெரிய பெரிய ரோமங்களா இருக்கும். ஒவ்வொரு ரோமமும் 3 அடி நீளம் வரைக்கும் இருக்கும். இப்போ வாழுற யானைக்கு நெருக்கமா இதோட மரபணு இருந்தாலும் இது உருவத்துல கொஞ்சம் பெருசு. 5 மீட்டர் உயரம் வரைக்கும் வளரும். 6லேருந்து 8 டன் எடை இருக்கும். டயர் ஓ, இது ஒரு ஓனாயினம். அமெரிக்கால வாழ்ந்தது. இது ஒரு கொடிய ஓனாயின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கால 1,25,500 வருஷத்துக்கு முன்னாடி 9,500 வருஷம் முன்னாடி வரைக்கும் இது வாழ்ந்திருக்கு. கிழக்கு ஆசியாலையும் இது பரவி வாழ்ந்திருக்கு. 1854 இதோட படிமம் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2020 சீனாவில கூட இதோட படிமத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. 60லேருந்து 68 கிலோ வரைக்கும் எடை. இதோட பைட் ஃபோர்ஸ் ரொம்ப வலுவா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு இதோட தாடையோட அமைப்பை வச்சு சொல்றாங்க. கிரவுண்ட் ஸ்லாத், இப்போ உள்ள உட்ஸ்லாத் மாதிரி இது சின்னதா இருக்க, உருவத்துல பெருசா ஒரு யானையோட சைஸ் இது இருந்திருக்கு. அமெரிக்கால 12,000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது வாழ்ந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இது ஒரு பாலூட்டி. கரிபியன் பகுதியில் கிடைச்ச படிமத்தோட கார்பன் டேட்டிங் படி கிமு 2819 2660 இடைப்பட்ட காலத்துல இது வாழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு. கியூபால 1550 வரைக்கும் இது வாழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா அங்க கிடைச்ச சாம்பிள் படி சொல்றாங்க. இது பெரும்பாலும் மனித குடியேற்றத்தால தான் அணிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பைரேனியன் ஐபெக்ஸ், இது ஒரு காட்டுல வாழக்கூடிய ஆட்டு வகை. இந்த வகையில 4 பிரிவு இருக்கு. அதுல ஒரு வகையான ஆடு தான் இது. ஒரு உருவத்தை பார்த்தாலே தெரியும், சாதாரண ஆடு மாதிரி இது இருக்காது. ஜனவரி 2000 கடைசி ஐபெக்ஸ் இறந்து போச்சு. இந்த ஆட்டோட குளோனிங் மூலமா திரும்பி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்க. 2003 ஜூலைல ஒரு குட்டியும் பிறந்துச்சு. இருந்தாலும் நுரையீரல் பிரச்சனை காரணமா பிறந்த சில நிமிஷத்திலேயே அது இறந்து போச்சு. பைரேனியன் ஐபெக்ஸ் மட்டும்தான் 2 முறை அழிஞ்ச ஒரே இனம். நீங்க படத்துல பாக்குற பைரேனியன் ஐபெக்ஸோட இறந்து போன குட்டி. டெல்லஸ் சீகாவ், இது ஒரு வகையான கடற்பஸ். அலாஸ்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில உள்ள பெரிஸ் கடல்ல கமாண்டர் தீவுன்னு ஒரு தீவு இருக்கு. அந்த தீவை சுத்தி மட்டுமே இது வாழ்ந்து ஐரோப்பியர்களால இது கண்டுபிடிக்கப்பட்டது. கண்டுபிடிக்கப்பட்ட 27 வருஷத்துல இறைச்சிக்காகவும் கொழுப்புக்காகவும் தோலுக்காகவும் இது வேட்டையாடப்பட்டு மொத்தமா அழிஞ்சு போச்சு. இது கொஞ்சம் பொறுமையா நகரக்கூடியது. 8 டன் எடை வரைக்கும் இது இருக்கும். 30 அடி நீளம் வரைக்கும் இது வளரும். 1741 அழிஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. கிளிப்டோடான் 32 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து 11,000 வருஷம் முன்னாடி வரைக்கும் இது வாழ்ந்திருக்கு. 1814 உருகுவேல இதோட படிமங்கள் கிடைக்க ஆரம்பிச்சு. இருந்தாலும் சின்ன சின்ன பீஸா கிடைச்சதுனால ஃபர்ஸ்ட் இதை கிரவுண்ட் ஸ்லாத்னு நினைச்சிட்டாங்க. 19ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில டஜன் கணக்கான முழு எலும்புக்கூடுகள் அமெரிக்கால கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இது வேற ஒரு உயிரினம்னு கண்டுபிடிச்சு தனியா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. இதோட வால், மண்டை ஓடு, கால் எல்லாத்தையும் சேர்த்து முதுகெலும்போட இணைந்த எலும்பு கவசம் மாதிரி பின்னாடி இருக்கும். 6 அடி நீளமும் 400 கிலோ எடையும் இது இருக்கும். இதோட அழிவுக்கும் மனிதர்கள் தான் காரணமா இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. தைலாசின், இதை டாஸ்மேனியன் டைகர்னு சொல்லுவாங்க. முதல்ல இருக்கிற கோடு காரணம் டாஸ்மேனியன் ஓனாயின்னு சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியா, டாஸ்மேனியா, நியூகினி மாதிரி 3 இடத்துலயும் பரவி வாழ்ந்திருக்கு. புலி மாதிரி வரியும் கங்காரு மாதிரி தடிச்சு பாலும் இருக்கும். 1936 டாஸ்மேனியால உள்ள ஒரு ஜூல இதோட கடைசி உயிர் அழிஞ்சது. பாலி டைகர், இது இந்தோனேசியாவில் பாலி தீவுல வாழ்ந்த ஒரு புலியின். இது பாக்குறதுக்கு நம்ம பெங்கால் டைகர் மாதிரியே. 1950 இது மொத்தமா அழிஞ்சு போச்சு. நீங்க படத்துல பாக்குறது ஜான் வெல்டன் ஒருத்தர் வேட்டையாடின புலி. இது ஐசேஜ் காலத்திலிருந்து வாழ்ந்ததா கருதப்படுது. 12,000 வருஷத்துக்கு முந்தைய படிவம் கிடைச்சிருக்கு. இது வாழ்ந்த இடத்துல மனித குடியிருப்புக்காக காடுகள் அழிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா இது அழிக்கப்பட்டிருக்கு. வேய்ஜி, இது சீனால ஓடுற நீளமான நதியான யாங்சி நதியில மட்டுமே வாழ்ந்த ஒரு வகையான டால்பின். நன்னீர்ல மட்டுமே வாழும். நதியில கலந்த ஃபேக்டரி கழிவுகளாலையும் இதை வேட்டையாடியும் மனிதர்களால் தான் இது அழிஞ்சிருக்கு. 2008 இது முற்றிலுமாக அழிஞ்சதா அறிவிக்கப்பட்டுச்சு. டியோடான் 23லேருந்து 20 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இது வாழ்ந்திருக்கு. வட அமெரிக்கால இதோட எச்சங்களும் எலும்புக்கூடும் கிடைச்சிருக்கு. இதோட மண்டையோடு 3 அடி வரைக்கும் இருந்திருக்கு. இதோட உயரம் 6 அடி வரைக்கும் இருந்திருக்கு. இது ஒரு தாவர உண்ணி. எரிசியல், இது ஒரு ராட்சத மான். அயர்லாந்தோட சதுப்பு நிலங்கள்ல இதோட எச்சங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. மான் இனங்கள்லயே இதுதான் ரொம்ப பெருசு. இதோட கொம்பு மட்டும் 11 அடி நீளத்துக்கு அகண்டு தட்டையா இருக்கும். ஆனா அதோட வெயிட் 40 கிலோவை தாண்டாது. வெயிட்லெஸ்ஸான ஒரு கொம்பு தான் இதுக்கு இருக்கு. 7700 வருஷத்துக்கு முன்னாடி இது வாழ்ந்திருக்கு. 7 அடி உயரம் வரைக்கும் இது வளரும். 700 கிலோ வரைக்கும் இது எடை இருக்கும். மெகாலோடான், இது ஒரு வகையான சுறாமி. 23லேருந்து 3.6 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால இது வாழ்ந்திருக்கு. மிகப்பெரிய வேட்டை சுறாவா இதுதான் கருதப்படுது. இது எலும்புகளும் எச்சங்களும் துண்டு துண்டா தான் கிடைச்சது. இதோட நீளம் 67லேருந்து 75 அடி வரைக்கும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. தாடைகளை வச்சு பார்க்கும்போது அதிகப்படியான பைட்டிங் ஃபோர்ஸ் உருண்டதாக இருந்திருக்கு. பெரும்பாலும் வெப்பமான கடல் பகுதியிலேயே வாழ்ந்திருக்கு. அந்த காலத்துல காலநிலை மாற்றம், கடல் மட்டம் குறைவு, போதிய உணவு கிடைக்காம இது அழிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்றாங்க. பாராசிரத்தேரியம், கொம்பு இல்லாத காண்டாமிருகத்தோட வகை இது. 34லேருந்து 23 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்திருக்கு. நிலத்துல வாழ்ந்ததுலேயே மிகப்பெரிய பாலூட்டிகள்ல இதுவும். பாகிஸ்தான், சீனா, யுராசியா முழுக்க இதோட எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. புதிய படிவம் முழுசா கிடைக்கல. சரியான அளவு தெரியல. உயரம் சராசரியா 15 அடியிலிருந்து
24 அடி வரைக்கும் இருந்திருக்கு. எடை 15லிருந்து 20 டன் வரைக்கும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நீளமான கழுத்து, 4.3 அடி நீளமுள்ள மண்டை ஓடு, கால் தூண் மாதிரி இருந்திருக்கு. இது ஒரு வெஜிடேரியன். அழிவுக்கான காரணம் சரியா தெரியல. டைட்டனோபோவா அழிந்து போன பெரிய பாம்பு வகையில் இது ஒன்று. அனகொண்டா குடும்பத்தை சேர்ந்தது. 2030 ஸ்மித்சோனியன் வெப்பமண்டல ஆராய்ச்சி நிறுவனம் 186 புதைப்படுவதை கண்டுபிடிச்சிருக்கு. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதிலேயே பெரிய பாம்பு வகை இதுதான். 42லிருந்து 47 அடி நீளம் இருந்தது. 730லிருந்து 1130 கிலோ வரைக்கும் எடை இருந்தது. இதோட மண்டபத்தை வச்சு பார்க்கும்போது இது மீன் வேட்டையாடுறதுல சிறந்த வேட்டையாடின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. வெஸ்டர்ன் பிளாக் ரைனோ இது ஒரு காண்டாமிருகத்தோட துணை இனம். ஆப்பிரிக்க கண்டத்துல கேமரூன் காடுகளில் இது வாழ்ந்தது. 2011 இது அழிஞ்சிட்டதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. ஊலி ரைனோசரஸ் இதுவும் ஒரு அழிந்து போன காண்டாமிருக வகையை சேர்ந்தது. வடக்கு யூரேசியால இது வாழ்ந்திருக்கு. நீளமான அடர்த்தியான ரோமங்கள் இதுக்கு அதிகமா இருக்கு. அதனால குளிர்ந்த கடுமையான புல்வெளியில இதெல்லாம் வாழ முடியும். பாதுகாக்கப்பட்ட மம்மி நிறைய எச்சங்களும் இதோட கிடைச்சிருக்கு. ஐரோப்பிய ஆசிய குகைகள்ல ஓவியங்கள் மூலமாகவும் இது அறியப்படுது. 1700லிருந்து 1400 வருஷம் முன்னாடி வரைக்கும் இது வாழ்ந்திருக்கு. ஆக்டோடர் இது 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னால அமெரிக்கால வாழ்ந்த புதிய முகம் கொண்ட கரடி வகை. இதுவரை இந்த நிலப்பரப்பு மாமிச உண்ணிகளிலேயே பெருசா இது நம்பப்படுது. 300 கிலோ இடம் வரைக்கும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. 5 அடி உயரம் வரைக்கும் இருந்திருக்கலாம். திறந்த வனப்பகுதியில் வாழக்கூடியது இது. எந்த சூழ்நிலையிலும் பிழைத்து வாழக்கூடியதாக இது இருந்திருக்கு. காலநிலை மாற்றம் அப்புறம் அது நம்பியிருந்த இறைகளின் சூழலில் சீர்குலைவு காரணமாக அழிந்திருக்கலாம்னு நம்பப்படுது. அர்ஜென்டாவிஸ் வடமேற்கு அர்ஜென்டினாவில் வாழ்ந்த ஒரு வகையான பறவை இனம். இது வரைக்கும் வாழ்ந்த பறவை இனங்கள்லேயே மிகப்பெரிய பறவைகளில் இதுவும் 2014 வடிவமாக கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ உள்ள அதிகப்படியான எடையுள்ள பறவை 21 கிலோ தான். ஆனால் இந்த அர்ஜென்டாவிஸோட எடை 80 கிலோ வரைக்கும் இருந்திருக்கு. வேற உயரம் 4 அடி, உடல் நீளம் 11 அடி, ரெக்கை நீளம் 16 அடி வரைக்கும் இருந்திருக்கு. அர்ஜென்டினோசாரஸ் இது ஒரு ராட்சத டைனோசர் இனம். இது துண்டுத்துண்டான எச்சங்களில் மட்டுமே காணப்படுது. எல்லா காலத்திலையும் அறியப்பட்ட ரொம்ப பெரிய நிலவிலங்குகளில் இதுவும் ஒன்று. 98லேருந்து 115 அடி நீளம் இருக்கும். 65லேருந்து 80 டன் இடம் இருக்கும். டைனோசர்லேயே ரொம்ப பெருசு இதுதான். 1987 ஒரு பண்ணையில் ஒரு விவசாயி குழி தோண்டும் போது இதை கண்டுபிடிச்சார். 1989 அகழாய்வு நடந்து நிறைய முதுகெலும்பு, ஒரு முழு தொடை எலும்பு இதெல்லாம் எடுத்திருக்காங்க. 7 கிலோமீட்டர் வேகத்தில் நடக்கும். முன்னங்கால் பின்னங்கால் ஒரே சமயத்தில் எடுத்து வச்சு நடக்கக்கூடிய ஒரு உயிரினம். 96லேருந்து 92 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இது வாழ்ந்திருக்கு. கேவ்பியர் ஐரோப்பாவிலையும் ஆசியாவிலையும் வாழ்ந்த குகை கரடி. இது 24,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கு. இதோட பெரும்பாலான புதைப்படிவங்கள் குகைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால அதுக்கு இந்த பேர் குகை கரடின்னு தமிழில் சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற பழுப்பு நிற கரடிகள்லாம் தூக்கத்துக்கு மட்டும்தான் குகையை சார்ந்து இருக்கும். ஆனால் இந்த வகையான கரடிகள் அதிகம் குகையை பயன்படுத்தியிருக்கு. இது பெரும்பாலும் தாவர உண்ணியாக கருதப்படுது. 6.6 அடி நீளம் வரைக்கும் 350லேருந்து 600 கிலோ வரைக்கும் எடை இருந்திருக்கு. டோடா பழைய கிரேக்க மொழியில் 2 நீண்ட முன்பொருட்கள்னு அர்த்தம். பெரும்பாலான சாம்பிள் 1,10,000 வருடத்துக்கு முன்னாடி உள்ளது. 1830லேருந்து நியூ சவுத் வேல்ஸில் இதெல்லாம் கிடைச்சது. முதல்ல இதோட மாதிரிகளை பார்த்துட்டு யானை இல்லைன்னா நீர் யானைன்னு நினைச்சிட்டாங்க. 1838 தான் இது தனி உயிரினம்னு கண்டுபிடிச்சாங்க. தோள்பட்ட வரைக்கும் 5 அடி உயரம் இருக்கும். தலையிலேருந்து வால் வரைக்கும் 13 அடி இருக்கும். 3500 கிலோ எடை இருந்திருக்கலாம். கடுமையான வறட்சியால் அழிஞ்சிருக்கலாம்னு சொல்லப்படுது. டோடோ இந்த பறவையை பற்றி அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இது 400 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவுக்கு பக்கத்தில் உள்ள மொரீஷியஸ் தீவில் டோடோ என்பதோட அர்த்தம் போர்ச்சுகீசிய மொழியில் முட்டாள் அல்லது அற்பமான பொருள்னு அர்த்தம். 1 மீட்டர் உயரம் வரைக்கும் இது வளர்ந்துச்சு. ஓடிக்கிட்டே வாழ்ந்துச்சு. பழங்களை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடியது. 10லேருந்து 17 கிலோ எடை இருந்துச்சு. 17ஆம் நூற்றாண்டுல வரைபடங்கள் மூலமாக தான் இது அறியப்படுது. மொரீஷியஸ் தீவில் இதை வேட்டையாட யாருமே இல்லை. அதனால இது பறக்கவோ ஓடவோ தெரியாம இருந்தது. மனுஷன் இந்த தீவுக்கு போன அப்புறம் வேட்டையாடி இந்த இனம் அழிக்கப்பட்டுச்சு. 1598 டச்சு மாலுமி ஒருத்தரால் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. குவாகா 19ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் தான் இது அழிஞ்சி. மரபணு ஆய்வுகள் சமவெளி வரிக்குதிரையோட கிளையினமா இருக்கலாம்னு உறுதிப்படுத்துது. இது 8 அடி நீளமும் 5 அடி உயரமும் இருந்துச்சு. உடலின் முற்பகுதி வரிக்குதிரை மாதிரியும் பின்பகுதி பழுப்பு நிறத்துல கோடு இல்லாமலும் இருக்கும். 30லேருந்து 50 கூட்டமா மந்தையா சேர்ந்து வாழும். தென்னாப்பிரிக்காவில் ஐரோப்பிய குடியேற்றம் தொடங்கினதுக்கு அப்புறம் இது பரவலா வேட்டையாடப்பட்டுச்சு. ஐரோப்பாவில் இருக்கிற உயிரிழப்பு பூங்காவுக்கு ஒரு சிலது கொண்டு போகப்பட்டது. இருந்தாலும் 1878 காட்டுல இந்த காக்கா அழிஞ்சு போச்சு. 1883 கடைசி காக்கா மிருக காட்சி சாலையில இறந்து போச்சு. எலிபேண்ட் பேர்ட் இது மடகாஸ்கர்ல வாழ்ந்த ஒரு பறவை இனம். தமிழ்ல இதை யானை பறவைன்னு சொல்லுவாங்க. 16ஆம் நூற்றாண்டுல அழிஞ்சதா கருதப்படுது. உலகின் மிகப்பெரிய பறவையா கருதப்படுது. 3 மீட்டரை விட உயரமா இருந்துச்சு. 500 கிலோ வரைக்கும் இடம் இருந்துச்சு. இது ஒரு முட்டை எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுல ஒரு சில முட்டைகள் 1 மீட்டர் சுற்றளவுக்கு மேல இருந்துச்சு. மனித வேட்டையாடி தான் இது அழிஞ்சதா நம்பப்படுது. கோல்டன் டோட் தங்க தேரை இது தவளை இனத்தை சேர்ந்தது. அமெரிக்காவில் உள்ள கோஸ்டரிக்கா நாட்டில் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. 1998 நடந்த கணக்கெடுப்புல 8 ஆண் தேரையும் 2 பெண் தேரையும் இருந்துச்சு. 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு இது மொத்தமாக அழிஞ்சிட்டதா தெரிவிக்கப்பட்டுச்சு. கிரேவேல் இதை கொரிய சாம்பல் தேன்கிறோம்னு சொல்லுவாங்க. இது உணவுக்காக அமெரிக்க நாடான கலிபோர்னியா வரைக்கும் இடம்பெயர்ந்து போயிருக்கு. 50 அடி நீளம், 41 டன் இடம் இருக்கும். 55லேருந்து 70 வருஷம் வரைக்கும் வாழும். இதை வேட்டையாடும் போது பயங்கரமா சண்டை போடும். அதனால இது டெவில் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. 18ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியில் அமெரிக்க கடற்கரையில் இது காணப்பட்டுச்சு. 2010 அட்லாண்டிக் கடற்கரையிலையும் இது காணப்படுது. அதுக்கப்புறம் இதை யாரும் பார்க்கல.
கிரேட் ஆக். இது தலையில் உள்ள வெள்ளை கலரை வச்சு இதை வேல்ஸ் மொழியில பெண்குயின்னு சொல்லுவாங்க. வெண் தலை அப்படின்னா. இதுவே பிற்காலத்துல இப்ப இருக்கிற பெண்குயின் பேருக்கு அடிப்படையா இருந்திருக்குன்னு நம்பப்படுது. 1852 இது அழிந்ததா நம்பப்படுது. பெரிய ஆக்குகள் ஒரு வருஷத்துக்கு ஒரு முட்டை மாத்திரமே போடும். ஒரு காலத்துல கனடா, கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, நார்வே, அயர்லாந்து, பிரித்தானியா வரைக்கும் இது பல பகுதியில இருந்திருக்கு. இதால பறக்க முடியாது. கிபி 8ஆம் நூற்றாண்டுல இது உணவுக்காகவும் மெத்தைகள் செய்யவும் வேட்டையாடப்பட்டது. சேபர் டூத் கேட் பார்க்க புலி மாதிரி இருந்தாலும் புலி அப்புறம் பூனை இனத்துக்கும் இதுக்குமே சம்பந்தம் இல்லை. 10,000 வருஷத்துக்கு முன்னால அமெரிக்கால இது வாழ்ந்திருக்கலாம். 1842 பிரேசில்ல கிடைச்ச புதை வடிவத்தை வச்சு இது அறியப்படுது. மைலோடான் அப்படின்னு அழைக்கப்படுது. பூனை வகைகளிலேயே ரொம்ப வலிமையானது. நல்லா வளர்ந்த முன்கை, நீண்ட முன்பல், 55 to 100 கிலோ எடை இருக்கும். காட்டெருமை, ஒட்டகம் மாதிரி தாவர உண்ணிகளை இது வேட்டையாடி வாழ்ந்திருக்கு. கோம்பக்குதி தாய்லாந்தை சேர்ந்த மானியம் அது. 1938 செஞ்சது அறிவிக்கப்பட்டது. 1911 பெர்லின் உயிரியல் பூங்கால எடுக்கப்பட்ட படம். இதோட வாளோட அடிப்பகுதி வெள்ளையா இருக்கும். 19ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் தாய்லாந்துல அரிசி ஏற்றுமதி ஆரம்பிச்சது. அதனால விவசாயத்துக்கு இந்த மானோட வாழ்விடத்தை அழிக்க ஆரம்பிச்சாங்க. வாழ்விட சுருங்கி இதோட அழிவிற்கு அதுவே வழிவகுத்தது. ஜப்பானீஸ் wolf. இது ஒரு ஜப்பானிய ஓநாய் இனம். இது வீட்டு நாயோட நெருங்கிய மரபணுக்களை கொண்டு இருக்கு. ஜப்பான்ல வாழ்ற எல்லா நாய்களுமே கடந்த கால ஓநாயோட டிஎன்ஏவை ஒத்துதான். 20ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியிலையும் 21ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலையும் ஜப்பான் மக்கள் தொகை அதிகரிச்சதுனால இது அழிஞ்சிருக்கு. கரிபியன் மாங்சீல். கரிபியன் பூர்வீகமாக கொண்ட கரிபியன் கடசிங்கம். 1952ஆம் ஆண்டு இது அழிஞ்சிட்டதான் நம்பப்பட்டது. இறைச்சிக்காக அதிகமாக வேட்டையாடப்பட்டாலும் இதோட இரையான மீன்கள் அதிகமாக பிடிக்கப்பட்டதும் இதன் அழிவுக்கு காரணமா நம்பப்படுது. அப்புறம் சுறா மீன்களால இது நிறைய வேட்டையாடப்பட்டது. 2008 5 ஆண்டு தேடுதலுக்கு பிறகு இது அழிஞ்சிட்டதா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டது. பாக்லாந்து ஐலாண்ட் wolf. பாக்லாந்து தீவு ஓநாயின்னு இது அழைக்கப்படுது. 1876 இது அழிஞ்சிட்டு. வழக்கத்துக்கு மாறா நீண்ட கால்கள், இதோட ரோமங்கள் பழுப்பு நிறத்திலையும் பால் முனையில வெள்ளையும் இருக்கும். பாக்லாந்துல பூர்வீகமா குறித்துண்ணிகள்னு சொல்லப்படுற அணில், குழந்தை முயல் இதெல்லாம் இல்லாதனால சீல் குட்டி, பூச்சி, தரையில கூடு கட்டி வாழ்ற பறவைகளை இது சாப்பிட்டுருக்கலாம்னு சொல்லப்படுது. ரோமங்களுக்காக தான் இது வேட்டையாடப்பட்டது. அப்புறம் குடியேறினவங்களும் அவங்களோட ஆட்டுக்கு இது அச்சுறுத்தலா இருந்ததுனால விஷம் வச்சு இதை கொண்டாங்க. அட்லஸ் பேர். வட ஆப்பிரிக்கால வாழ்ந்த கரடி இனம். அட்லஸ் கரடி பழுப்பு கலந்த கருப்பு நிறத்துல இருந்தது. ஹவாயில இப்ப இருக்கிற கரடிக்கு இருக்கிற மாதிரி வெள்ளை கலர் இருக்காது. ரோமங்கள்லாம் சிவப்பு அப்புறம் ஆரஞ்சு நிறத்துல இருந்தது. ரோமங்கள் ஒன்னொன்னும் 4 to 5 இன்ச்சு நீளத்துக்கு இருந்தது. நகமும் முகவாயும் அமெரிக்க கருப்பு கடியோட சின்னதா இருந்தது. 9 அடி நீளமும் 450 கிலோ எடையும் இருந்திருக்கு. நவீன துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொஞ்ச காலத்திலேயே இந்த கரடி இனம் சுத்தமா அழிஞ்சு போச்சு. அதிக வேட்டையாடுதல், இனப்பெருக்கத்துல இருந்து கோளாறு காரணமா 1870 மனிதனாலதான் அழிஞ்சு போச்சுன்னு உறுதியா சொல்லலாம். ஆஸ்ட்ரீகல். நியூசிலாந்து தெற்கு தீவுல வாழ்ந்த ஒரு கழுகு இனம். மதிப்பிடப்பட்டதுலே பெரிய கழுகு இது. 15 கிலோ வரைக்கும் எடை இருந்திருக்கும். இப்போ உள்ள கார்பி கழுகு 9 கிலோ எடை தான் இருக்கு. இதோட எடையோட பெரிய அளவு காரணமா இதை இப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம்னு அறியப்படுது. 1980ஆம் ஆண்டு நியூசிலாந்துல மக்கள் குடியேற்றத்தினால கரடி, பெரிய ஓனாய், பூனை இதோட சேர்த்து இந்த கழுகுகளையும் வேட்டையாடி அழிச்சாங்க. 1400 இந்த வகை கழுகு முற்றிலுமா அழிஞ்சது. அமெரிக்கன் சீட்டா. வட அமெரிக்கால 16,000 வருஷத்துக்கு முன்னாடி இது வாழ்ந்திருக்கு. இது ஒரு சிறுத்தை இனம். தற்போதைய சிறுத்தைக்கு நெருக்கமா உருவ ஒற்றுமை இருக்கு. வயோமிங்ல உள்ள இயற்கை பொறி குகைகள்ல முழுமையான எலும்பு கூட இதோட கிடைச்சது. முதல்ல இதை ஸ்பாட்டட் ஹைனான்னு நினைச்சிட்டாங்க. உள்ள இருக்கக்கூடிய நகம், வேகமா ஓடக்கூடிய திறனும் கொண்டு இருந்திருக்கு. 92 கிலோ எடை, 67 இன்ச்சு நீளம், 36 இன்ச்சு தோள்பட்ட வரைக்கும் உயர்ந்து இருந்திருக்கு. லேபர்டாட். இது ஒரு வட அமெரிக்க வாத்து. ஐரோப்பியர்கள் அமெரிக்க குடியேற்றத்துக்கு முன்னாடியே நிறைய வகை வாத்தா தான் இருந்திருக்கு. அதனால இதை பத்தின குறிப்பு அவ்வளவா இல்லை. உலகம் முழுக்க அருங்காட்சியகத்துல 55 லேபர்டாட் வாத்தோட மாதிரிகள் சேகரிக்கப்பட்டிருக்கு. 1878 இது அழிஞ்சிட்டதா கருதப்படுது. இது கடல் வாத்தா தான் அறியப்படுது. உணவுக்காக வேட்டையாடப்பட்டாலும் இதோட டேஸ்ட் அவ்வளவா நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க. இதோட இறைச்சி சீக்கிரமா அழுகிற குணம் இருந்திருக்கு. அதனால விலை அதிகமா போகல. இருந்தாலும் இதோட முட்டை அதிகமா வேட்டையாடி எடுக்கப்பட்டிருக்கு. அதனால கூட அழிவு ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. கடல் மட்ட குறைவோட காரணமா இதோட உணவான மத்தி மீன் எண்ணிக்கை குறைஞ்சது. இதுவும் இதோட அழிவுக்கு காரணமா இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. 19ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில இது அழிஞ்சது. பிளண்டிட் பாய்சன் ஃப்ராக். இது பனாமாவில் மேற்கு பகுதியில் காணப்பட்ட விஷத்தவல். இதோட இயற்கையான வாழ்விடம் ஈரப்பதமான தாழ்வு நிலையான மழைக்காடு. 1992ஆம் ஆண்டு கடைசியா இந்த தவளையோட இருப்பு பதிவு செய்யப்பட்ட கொஞ்ச வருஷத்துல ஆம்பியன் சைட்ரிக் பூஞ்சையோட பரவல் காரணமா இந்த வகை தவளை அழிஞ்சிட்டு 2020 அழிஞ்சு போனதா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டது. பிண்டா ஐலாண்ட் டாட்டா. ஈக்குவேடர்ல பிண்டா தீவுல வாழ்ந்த ஒரு ஆமை. இந்த ஆமை சமீபத்துல தான் அழிஞ்சு போனது. கடைசி ஆமை பிண்டா தீவுல ஜார்ஜ் பேர் வச்சு வளர்ந்துகிட்டு இருந்தது. இந்த ஆமை 1971 கண்டுபிடிக்கப்பட்டது. இது 100 வயசை கடந்து ஜூன் 24, 2012 தான் இறந்து போச்சு. பெரும்பாலான பிண்டா தீவு ஆமை வேட்டையாடப்பட்டு அழிக்கப்பட்டது. ஜாவான் டைகர். இந்தோனேசியா தீவுல ஜாவா பகுதியில் வாழ்ந்த புலி இனம். இது வேட்டையாடப்பட்டு அழிஞ்சு போனதான் நம்பப்படுது. இதோட வாழ்விட பகுதி விவசாயத்துக்காக நிலங்களா மாற்றப்பட்டது. ஆசிய நிலப்பரப்புல இருந்த இந்த புலிகளோட கம்பேர் பண்ணும்போது ஜவான் புலி சின்ன அளவுல தான் இருந்திருக்கு. ஆனா பாலி புலியை விட இது பெருசு. 80 to 110 கிலோ எடை இருந்திருக்கு. 250 சென்டிமீட்டர் நீளம் இருந்திருக்கு.
ஜவான் புலி, குதிரை, அப்புறம் காட்டெருமையோட காலை தன்னோட பாதத்தால அடிச்சு உடைக்கிற அளவுக்கு வலிமையா இருந்திருக்கு. 1830 இதை வேட்டையாடினா பிரைஸ் கொடுத்தாங்க. 20ஆம் நூற்றாண்டோட இந்தோனேசியா மக்கள் தொகை கிட்டத்தட்ட 60 மில்லியன் ஏறி இருக்கு. அரிசி அப்புறம் விவசாயத்துக்காகவும் காடுகள்லாம் அழிக்கப்பட்டது. மிஞ்சி இருக்கிற புலியும் விஷம் வைக்கப்பட்டு கொல்லப்பட்டது. 1994 ஜவான் புலி அழிஞ்சிட்டதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. யூரேசியன் ஆரோ ஆசியாவில் உருவாகி மேற்கு அப்புறம் வடக்க இடம்பெயர்ந்து உலகம் முழுக்க இது பரவி வாழ்ந்த ஒரு கால இனம். இதோட உயரம் 71 இன்ச்சு இருந்திருக்கு. இதோட கொம்பு 31 இன்ச்சுக்கு அகலமா இருந்திருக்கு. கற்கால குகை ஓவியம், கல்வெட்டுகள், எகிப்திய படைப்புகள்ல சித்தரிக்கப்பட்டிருக்கு. வாழ்விட இழப்பு வேட்டையாடுறது காரணமா 17ஆம் நூற்றாண்டோட அழிஞ்சிட்டு. ரவுண்ட் ஐலாண்ட் பரோயிங் போவா இது மொரீஷியஸுக்கு சொந்தமான அழிஞ்சு போன பாம்பு எண். 1 மீட்டர் நீளத்துக்கு இது இருந்திருக்கு. பழுப்பு கல்ல கருப்பு புள்ளியோட இது காணப்பட்டிருக்கு. உருண்டையான உடம்பும் ஷார்ப்பான தரையும் உண்டு. சின்ன வகை பள்ளி, அப்புறம் அதோட முட்டை, தரையில தொலைட்டு வாழ்ற பறவையோட குஞ்சு, இந்த மாதிரி இதெல்லாம் வேட்டையாடி இது வாழ்ந்திருக்காது கருதப்படுது. 1974 அழிஞ்சு போனதா அறிவிக்கப்பட்டது. ஷ்ரபாப் இது தமிழ்ல புதர் எருதுன்னு சொல்லுவாங்க. வட அமெரிக்காவோட பூர்வீக எருது இனம். 17,000 வருஷத்துக்கு முன்னாடி இது அழிஞ்சு போயிருக்கு. வடக்கு கலிபோர்னியாலேருந்து மத்திய மெக்சிகோ வரைக்கும் இதோட எச்சங்கள் பரவி கிடைச்சிருக்கு. 607 கிலோ வரைக்கும் எடை இருந்திருக்கு. மலைப்பாங்கான பகுதிகளில் இது விரும்பி வாழ்ந்திருக்கு. புதர் மற்றும் மரங்களை உணவு ஆதாரமாக கொண்டு இருந்திருக்கு. பம்பிள் கே மெலோமிஸ் ஆஸ்திரேலியாவோட வடகோடியில் வாழ்ந்து வந்த எலியினாது. இதுவும் வலை உருவாக்கி தான் வாழ்ந்திருக்கு. ஆஸ்திரேலியாவில் ரொம்ப தனிச்சு வாழ்ந்த ஒரு பாலிட்டி இனம் இது. ரொம்ப கம்மியான ஏரியாவில் தான் இது இருந்திருக்கு. வெப்பமயமானதும் மனித செயல்பாட்டடையும் அழிஞ்சு போயிருக்கலாம்னு நம்பப்படுது. 2016 2019 வரைக்கும் இதை தேடுற பணி நடந்து கடைசியில் இது சுத்தமாக அழிஞ்சு போச்சுன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஹொக்கைடோ வடகிழக்கு ஆசியாவில் கடலோரத்தில் வாழ்ந்து வந்த ஒரு ஓநாயினம். அமெரிக்க ஓநாய்களோட நெருங்கிய தொடர்பு இருக்கு. 1945 வரை தகலின் தீவில் வாழ்ந்ததாக நம்பப்படுது. விவசாய நிலங்களுக்காக காடுலாம் அழிக்கப்பட்டு ஆடுகளை ஓநாயிட்டு இருந்து காப்பாற்ற இது வேட்டையிடப்பட்டிருக்கு. ஜப்பான் தீவு கூட்டத்தில் இருந்த 2 ஓநாய் இனத்தில் இதுவும் ஒன்று. அமெரிக்க சாம்பல் ஓநாய்க்கு நெருக்கமாக இதோட மரபணு இருந்திருக்கு. ஐசேஜ் காலத்தில், அதாவது 14,000 வருஷத்துக்கு முன்னாடி கடல் வழியாகவே நடந்து இது ஜப்பானுக்கு வந்திருக்கலாம்னு கணிக்கப்படுது. லிட்டில் மரியானா ஃப்ரூட் பேட் மரியானா பழ வவ்வா இது பறக்கும் நரின்னு அழைக்கப்படுது. இது வேட்டையாடையும் வாழ்விட மாற்றத்தாலும் இது சுத்தமாக அழிஞ்சிட்டதா உறுதிப்படுத்தப்பட்டது. இதோட கடைசி மாதிரி 1967 ஒரு மலையில ஒரு பொண்ணால வேட்டையாடப்பட்டது. 6 இன்ச்சு நீளம் இருந்திருக்கு. இதோட ரெக்க நீளம் 28 இன்ச்சு இருந்திருக்கு. உடல் எடை 150 கிராம். மனுஷங்களோட உணவு தேவைக்காக அதிகமாக இது வேட்டையாடப்பட்டிருக்கு. டச் அல்கான் ப்ளூ பட்டர்ஃப்ளை நெதர்லாந்துக்கு சொந்தமான அல்கான் ப்ளூ பட்டர்ஃப்ளை. இதில் 2 வகை இருக்கு. பெங்கரிஸ் அல்கான் வண்ணத்து பூச்சியோட கிளையினமாக இருந்திருக்கலாம். 1979 இது அழிஞ்சதாக அறிவிக்கப்பட்டது. லெசர் பிலிபி எல்லாரும் இதை சொல்லுவாங்க. முயல் மாதிரியே இது இருக்கும். ஆஸ்திரேலியாவில் இது வளர்ந்துருக்கு. 1960 இது அழிஞ்சிட்டதா அறியப்படுது. 300 450 கிராம் வரைக்கும் இடம் இருந்திருக்கு. 20 30 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் இது வளர்ந்துருக்கு. 1887 கண்டுபிடிக்கப்பட்டதுலேருந்து இது அரிதானதாக அறியப்படுது. 1931 12 எலி உயிரோட பிரிக்கப்பட்டது. 1967 புதைப்பரிச்சிலிருந்து கிடைச்ச மண்டவோடு தான் இதோட கடைசி மாதிரி. லேசியோசாரஸ் டைனோசர் காலத்தில் வாழ்ந்த கடல்வாழ் உயிரினம் தான் இது. கிரேக்க மொழியில் சாரஸ்னா பள்ளின்னு அர்த்தம். 200 மில்லியன் வருஷம் முன்னாடிலேருந்து 66 மில்லியன் வருஷம் முன்னாடி வரைக்கும் இது வாழ்ந்திருக்கலாம் நம்பப்படுது. அதிகபட்சமாக இது கடலில் தான் நல்ல தண்ணியிலும் ஒரு சிலது வாழ்ந்திருக்கு. 1821 தான் இதுக்கு பேர் வச்சாங்க. பரந்த தட்டையான உடலமைப்பாளையும் குறுகிய வாழாலையும் மூட்டுகளோட நீண்ட இருக்க மாதிரி அமைப்பாளையும் இதால் தண்ணிக்குள்ள பறக்கிற மாதிரியே நீந்த முடியும். 9 அடி நீளம் வரைக்கும் இருந்திருக்கு. நல்லா வளர்ந்த உருவத்தில் 500 கிலோ இடம் வரைக்கும் அது இருந்திருக்கு. ஆனமோலோகாரிஸ் இது கடல்ல வாழ்ந்த ஒரு வகையான இறால். மற்ற இறால மாதிரியே இதுக்கு உடம்போட இருந்த கூடு, பெரிய கூட்டு கண்ணு, முன்னாடி கொம்பு இருக்கும். இந்த கொம்பு மட்டும் 1.25 அடி நீளத்துக்கு இருந்திருக்கு. இதை வச்சு இரையை அழித்து பிடிக்கிறதுக்கு இது பயன்படுத்தி இருக்கு. இதோட புதைப்படிமம் 1886 கண்டுபிடிக்கப்பட்டது. 53 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இது வாழ்ந்திருக்கிறதா நம்பப்படுது. டைனோசர்ஸ்ல 500க்கும் மேல பெரிய வகையான டைனோசரும் 1000க்கு மேல சின்ன வகையான டைனோசர் இருந்திருக்கு. பெரிய வகையான டைனோசர் அதிகபட்சமா 130 அடி வரைக்கும் நீளத்துக்கு இருந்திருக்கு. சின்ன வகையான டைனோசர் 20 இன்ச்சு நீளத்திலேயே இருந்திருக்கு. 60 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பூமியில இதுங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்துச்சு. தெராபர்னு ஒரு வகையான டைனோசர் மட்டும் தப்பிச்சு இன்னமும் வாழ்றதா நம்புறாங்க. பெரும்பாலான டைனோசர் தாவர உண்ணிகளாகவும் சில வகையானது மாமிச உண்ணிகளாகவும் வாழ்ந்திருக்கு. படிமங்கள் படி கூடு கட்டுறதாகவும் முட்டையிட்டு இனப்பெருக்கம் பண்றதாகவும் இருந்திருக்கு. சில டைனோசர் 2 கால்லையும், சில டைனோசர் 4 கால்லையும், சில டைனோசர் 2 கால் 4 கால்லையும் மாறி மாறி நடக்கக்கூடியதா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒரு சில டைனோசருக்கு தலையிலிருந்து முதுகு வரைக்கும் முதுகெலும்பிலேயே முள்ளு மாதிரி ஒரு கவசம் உருவாகி இருந்திருக்கு. சாராபோர்ட்னு ஒரு வகையான டைனோசர் இனம் மட்டும் 130 அடி நீளத்துக்கும் 60 அடி உயரத்துக்கும் வளர்ந்திருக்கு. இதுதான் நிலவாழ் உயிரினத்திலேயே பெருசா இருந்திருக்கும்னு நம்பப்படுது. இருக்கிறதுலேயே சின்ன வகையான டைனோசர் சியானிகஸ்
20 இன்ச் மட்டுமே இது இருந்திருக்கு. டைனோசர் காலத்துல ஒரே ஒரு கடற்பகுதி மட்டும்தான் இருந்திருக்கு. இப்போ இருக்கிற மொத்த கண்டங்களும் ஒரே நிலப்பகுதியா சேர்ந்து இருந்திருக்கு. அதை சுத்தி கடற்பகுதி இருந்தது. அன்னைக்கு இருந்த டைனோசர் நிலப்பகுதி முழுக்க பரவி வாழ்ந்திருக்கு. 19ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல டைனோசரோட படிமங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஜுராசிக் பார்க் ஒரு படத்து மூலமா மக்களுக்கு இடையில இது பிரபலமா அறியப்பட்டது. 66 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பேரழிவுல மொத்த டைனோசர் இனமும் அழிஞ்சு போச்சு.